எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் துளார் எனின். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். வான்புகழ் கொண்ட வள்ளுவ பெருந்தகையினுடைய பொருட்பாலிலே அரசியல் என்னும் அதிகாரத்திலே 56வது கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தை காண இருக்கிறோம். 55வது அதிகாரத்திலே செங்கோன்மை என்று செங்கோல் ஏந்திய வேந்தன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும், செங்கோன்மை என்பது எது, செங்கோன்மை தவறிய அரசர்களின் நிலையை பற்றி நேற்று விரிவாக பார்த்தோம். வள்ளுவ பெருந்தகைக்கு உள்ள ஒரு சிறப்பு என்னவென்றால், அவர் 2 பக்கமும் நமக்கு காட்டுவார். நல்லதையும் காட்டுவார், கெட்டதையும் காட்டுவார், எதிர்மறையான கருத்துக்களையும் காட்டுவார் எப்படி இருக்குன்னு. அது ஒரு காரியம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் இதை செய்யாவிட்டால் என்ன ஆகும். ஏற்கனவே சொன்ன செய்யத்தக்கது செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும்பர். செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சால், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாவிட்டாலும் ஒரு காரியம் கெட்டு போகும். செய்யக்கூடாத காரியத்தை செய்தாலும் காரியம் கெட்டு போகும். இப்போ 2 பக்கமும் சொல்லுவார். அதான் வள்ளுவருக்கு உண்டான சிறப்பு. நன்மையை மாத்திரம் சொல்லிட்டு போக மாட்டார். நன்மையுடைய பலன்களை சொல்லிவிட்டு தீமையுடைய கெடுதல்கள் என்னென்னு சொல்லுவார். அதே மாதிரி போன அதிகாரத்திலே செங்கோன்மையுடைய சிறப்பை சொன்னவர் கொடுங்கோன்மை என்பது எப்படி இருக்கும், அதனுடைய பலன் எப்படி என்று சொல்கிறார். இந்த இடத்துல அடியனுடைய கருத்து ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வள்ளுவர் காலத்தில் செங்கோன்மை இருந்தது. சில அரசர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் செங்கோன்மை தவறினார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். துரியோதனன் போன்ற அரசர்களும் சில அரசர்கள் ஒரு தவறினால் செங்கோன்மை தவறிய பொழுது அதற்காக தன்னுடைய உயிரையே விட்டார்கள். மனுநீதி சோழனுடைய கதையை பார்த்தோம். பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய கதையை பார்த்தோம். இதெல்லாம். ஆனால் கொடுங்கோன்மை என்பது வள்ளுவனுடைய காலத்திலோ அதற்கு முற்பட்ட காலத்திலோ நாம் காண முடியவில்லை. செங்கோன்மையோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்று மன்னர்கள் இருந்தார்கள். தவறுதலாக செங்கோல் வளையக்கூடிய நேரத்தில் அல்லது செங்கோன்மை தவறக்கூடிய நேரத்தில் அதற்காக உயிரை கொடுத்தார்கள். அப்போ எதுக்கு கொடுங்கோன்மை பற்றி வள்ளுவன் சொல்கிறார்னா, கொடுங்கோன்மை ஆக ஒரு அரசன் இருந்தால் அந்த நாடு என்ன ஆகும். இப்போ வள்ளுவனுடைய காலம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் கழித்து பல அரசர்கள் வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா. எத்தனையோ அரசர்களை பார்த்தாச்சு, அரசாங்கமும் மாறி இருக்கு. கடைசியில் முடியாட்சி போய் இப்போ குடியாட்சி வந்திருக்கு. ஆனால் வள்ளுவன் சொன்ன செங்கோன்மையும் கொடுங்கோன்மையும் எல்லா காலங்களுக்கும் பொருந்துமாறு இருக்குது. இப்போ இது குடியாட்சி தத்துவம் என்று வந்தபோது கூட செங்கோன்மையோடு ஆண்டவர்களும் உண்டு, கொடுங்கோன்மையோடு ஆட்சி செய்தவர்களும் உண்டு. அது யாரும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நாமளே மனக்கண்ணில் பார்த்துக்கலாம்.
ஏன்னா பல ஏன்னா 2000 வருடங்களில் எத்தனையோ மாற்றங்கள், பல அரசர்கள் வந்து விட்டார்கள், பல சாம்ராஜ்யங்கள் ஏற்பட்டன. ஆனால் ஏனென்றால் நம்ம இப்போ வந்து இனிமேல் நம்ம யாரையும் இந்த அரசன் கொடுங்கோன்மை, இந்த இது செங்கோன்மைன்னு நாமளாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காலமாகிவிட்டது. ஏன்னா முன்னால் புலவர்கள் காசுக்காக பாடினா கூட அரசன் தவறாக நடந்தால் அதை இடித்துரைத்து சொல்லக்கூடிய ஒரு காலமும் இருந்தது. அரசனை நல்வழிப்படுத்துவதற்காக அரசனை இடித்துரைத்தார்கள் புலவர்கள். இப்போ காலம் மாறிவிட்டது. ஆனாலும் வள்ளுவனுடைய குரல் எக்காலத்துக்கும் பொருந்தும் என்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர் பின்னால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய செங்கோன்மையை தாங்கிய மன்னர்களும் இருந்திருக்கிறார்கள், கொடுங்கோன்மை உள்ள மன்னர்களும் வந்திருக்கார்கள். அப்போ கொடுங்கோன்மை அரசன் இருந்தால் என்ன ஆகுங்கிறத வள்ளுவன் இதில் காட்டுறார். கொலை மேற்கொண்டாரிற் கொழுதே அலைமேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. குடிகளை வருந்த செய்யும் செயல்களையே மேற்கொண்டு தீமை செய்து ஆட்சி நடத்துகிற வேந்தன் கொலையையே தொழிலாக கொண்டவரிலும் கொடியவனாவான். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. அரசன் கொடிகளிடம் முறை கடந்து பொருளை கேட்பது கையிலே வேரோடு நிற்கும் கல்வன் எல்லாவற்றையும் தந்துவிடு என்று கேட்பதை போன்றதாகும். நாடொரும் நாடி முறை செய்யா மன்னன் நாடொரும் நாடு கெடும். நாட்டிலே நாள்தோறும் ஏற்படும் நிலைமையை ஆராய்ந்து தகுந்தபடி முறை செய்யாத மன்னவன் நாளுக்கு நாள் தன் நாட்டையும் கெடுத்து விடுவான். கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோள்கோடி சூழாது செய்யும் அரசு. மேல் நடப்பதை பற்றி கருதாமல் முறை தவறி அரசாளுகின்ற மன்னன் தன் பொருள் வளத்தையும் நாட்டு மக்களது அன்பையும் ஒருங்கே இழந்து விடுவான். அடுத்த பாட்டு தான் ரொம்ப அருமையான பாடல். அல்லற்பற்று ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. கொடுங்கோல் ஆட்சியால் அல்லல்பட்ட மக்கள் அதை பொறுக்க மாட்டாது அழுத கண்ணீரே ஒரு அரசனின் செல்வத்தை அழிக்கும் படையாகும். இந்த அரசன்கிறதெல்லாம் இப்போ ஆள்பவர்களை குறிக்கும். மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னாவாம் மன்னர் கொளி. செங்கோன்மையால் தான் மன்னர்க்கு புகழ் நிலைக்கிறது. அந்த செங்கோன்மை இல்லை என்றால் பிறற்றால் வரும் புகழ் என்றும் எல்லாம் நிலை பெறாது. துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்றார்க்கே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு. மழையில்லாத நிலைமை உலகத்துக்கு எத்தகைய துன்பம் தருமோ அவ்வாறே அரசனின் அருளில்லாத தன்மை அவன் நாட்டில் வாழ்பவர்க்கு துன்பம் தரும். இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் போழ்கீர்ப்படின். முறைப்படி ஆட்சி செய்யாத மன்னனின் கொடுங்கோளின் கீழ் வாழ்ந்திருந்தால் ஏழ்மையை காட்டிலும் செல்வம் உடைமையே துன்பம் தரும். அதாவது ஒரு அரசன் கொடுங்கோன்மையாக நடந்து கொண்டால் செல்வர்களாக இருப்பவர்களுக்கு கூட அது ஏழ்மையானது போன்றதான் தோன்றும். முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒவ்வாது வானம் பெயர். ஆட்சி முறை கோணி மன்னவன் ஆட்சி செய்தால் பருவமழையானது தவறிப்போக மேகமும் வேட்டுங்காலத்து மழை பெய்யாது ஒதுங்கி போகும். ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூன்மரப்பர் காவலன் காவான் எனின். காவலன் முறையோடு நாட்டை காத்து வராவிட்டால் அந்நாட்டிலே பசுக்களும் பாழ்வளமும் குன்றும். அறுதொழிலோரும் மறைநூல்களை மறப்பார்கள். இது முழுவதுமே வள்ளுவன் கொடுங்கோன்மை ஆட்சியின் இலக்கணமாக கொடுத்திருக்கிறான். இப்போ நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம் என்று சொன்னால், ஏன்னா
ஏன்னா அப்போ கொடுங்கோன்மைன்னு கிடையாது. வள்ளுவன் காலத்திலோ அல்லதுக்கு முன்போ எல்லோருமே செங்கோலோடு ஆட்சி செய்தால் கூட தவறு செய்த காலத்தில் அவன் நம்முடைய செங்கோலுக்கு இழுக்கு வந்து விட்டதே என்று தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த வளைந்த செங்கோலை நிமிர்த்தி இருக்கிறார்கள். இப்போ கொடுங்கோன்மைங்கிறது ஏன் வள்ளுவன் சொன்னான்னா, வள்ளுவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே கொடுங்கோன்மையோடு ஒரு அரசன் நடந்து கொண்டால் அது எத்தகைய விளைவுகளை தரும் என்பதை வள்ளுவன் கோடிட்டு காட்டுகிறார். அதனால் அவனுடைய அவனுடைய குரலினுடைய கருத்தானது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும். அப்போ வள்ளுவனுடைய காலத்துக்கு பின்னால் கொடுங்கோன்மை இருந்திருக்கிறது. பல முகலாய மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். வெள்ளையருடைய ஆட்சி நடந்திருக்கிறது. பின்னால் இந்த 2000 வருடங்களுக்கு பின்னால், இப்போ 2000 வருடங்களுக்குள்ள வள்ளுவனுடைய காலத்துக்கு பின்னால் நாம் செங்கோலோடு ஆண்ட அரசர்களையும் பார்த்து விட்டோம், கொடுங்கோலோடு ஆண்ட அரசர்களையும் பார்த்து விட்டோம். ஆனால் இதுக்கு நான் விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. நாமளே மனக்கண்ணில் நிறுத்திக்கலாம். எந்த அரசு எப்பொழுதெல்லாம் கொடுங்கோன்மை நடந்திருக்கிறது என்று நம்முடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தால், ஏன்னா புராணமே பார்க்க வேண்டியதில்லை. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னது, நாம் கதைகளில் கேட்ட புராணங்களில் உள்ளதை ஒப்பிட்டு பார்த்தோம். ஏன்னா அதெல்லாம் எப்படி மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்பது ஓலைச்சுவடிகளில் இருந்தும் புராண கதைகளிலிருந்து தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த கொடுங்கோன்மை என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய சரித்திர ஏடுகளை இப்போ ஒரு 500, 400, 500 வருடங்களுக்குள்ளே நடந்த சரித்திரங்களை பார்த்தால் கொடுங்கோன்மையை பற்றி வள்ளுவனுடைய ஒரு கவித்துவத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்பதை கூறி, ஏன்னா புராணங்கள்லேருந்து இதிகாசங்களில் இருந்தோ கொடுங்கோன்மைக்கு உதாரணம் எடுப்பது என்பது சற்று கடினம். ராவணனுடைய ஆட்சியை சொல்லும்போது கூட ராவணனுடைய மக்கள் நன்றாக இருந்தால், ராவணன் தான் மோசமாக இருந்தான். அவர்கள் அரக்கர் குலத்தில் பிறந்திருந்தால் கூட தன்னுடைய மக்களுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் நன்றாக வைத்து கொண்டிருந்தான். மகாபாரதத்தில் பார்க்கும்போது துரியோதனன் பாண்டவர்களுக்கு கெடுதல் பண்ணினதாக நமக்கு காவியத்தில் தென்படுகிறதே தவிர, அவனுடைய மக்கள் கஷ்டப்பட்டார்கள், மக்களை துன்புறுத்தினான்ங்கிறது வரவே இல்லை. அதே மாதிரி கிரண்யகசிபு அரக்கனாக இருந்து ஆட்சி செய்த பொழுது அவனுடைய கொடுங்கோன்மை என்பது எந்த நிலையிலே இருந்தது என்றால், அவன் வேதங்களையும் வேதம் மோதுபவர்களையும் பழித்தானே தவிர, தன்னைத்தான் கடவுள் என்று தன்னுடைய புகழ் பாடப்பட வேண்டும் என்று சொன்னானே தவிர, மற்றபடி ஆட்சியில் அவன் ஒன்றும் கோளாறு இல்லை, நமக்கு தென்படவில்லை. ஆனால் ஒரு கொடுங்கோன்மையோடு தான் செல்வ செழிப்போடு இருந்தால் கூட கொடுங்கோன்மையுடைய அரசன் உடைய இது என்ன ஆகும்னு கேட்டால் அதை தான் அழகாக சொல்கிறார். ஒரு ஆளக்கூடியவன் எவ்வளவு செல்வத்தோடு தான் இருந்தாலும் தன் நாட்டை வைத்திருந்தாலும் அங்கே அல்லல் பட்டு ஆற்றாது அழுதழுது வடித்த கண்ணீர் அதுவே செல்வத்தை தேய்க்கும் படை. வேறு யாரும் வெளியிலேருந்து யாரும் படையெடுத்து வந்து அவனுடைய நாட்டை அழிக்க வேண்டியதில்லை. அவன் ஆளக்கூடிய நாட்டிலே உள்ள மக்கள் உடைய கண்ணீரே அவனுடைய செல்வத்தை அழித்து விடும் என்று கூறுகிறார் என்பதை கூறி, வள்ளுவன்
அரசியலிலே ஆள்பவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை இது. ஆள்பவர்கள் தங்களுடைய மனசாட்சியை தொட்டு இதை பார்த்து நாம் செங்கோன்மையோடு இருக்கிறோமா அல்லது நம்முடைய ஆட்சி கொடுங்கோன்மையா என்பதை அவரவர்களே முடிவு செய்து கொள்ளும்படி வள்ளுவனானவன் கோடு காட்டியிருக்கிறான் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜே. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜே. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி எழலாத இறைவான் இதாராய் பறையிலோரம் பாபாய். இறைக்கும் ஏழையல் விரைவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோரம் பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள் பற்றி இன்புருவரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.